Hello guys, day 6 of 1 minute challenge series. Okay, இது blood relation question தான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Your time starts now. Three, two, one. Yeah, time up. I hope எல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, சொல்யூஷனை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எப்படி ஃபஸ்ட்டு நான் டினோட் பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் போட்டேன்னா வந்து மேல், ஓகேவா? ஸ்கொயர் வந்து மேலு, சர்க்கிள்னா ஃபீமேல். ஆக்சுவலி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், நான் எப்படி தான் சால்வ் பண்ணுறேன் அதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஈக்குவல் போட்டேன்னா அவங்க வந்து மேரிட் கப்புள்ஸ், ஓகேவா? மேரீட் ஐவா. இதே நான் வந்து ஹைஃபன் போட்டேன்னா அவங்க வந்து சிப்ளிங்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் இப்படி போட்டேன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஜென்ரேஷனும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கீழே இருக்க ஜென்ரேஷனும் கனெக்ட் பண்ணுறது, ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. அப்போ ஏ வந்து ஃபாதர்னா மேலா? அப்போ நான் எப்படி போடுவேன்னா ஏ பாக்ஸ் போட்டுருவேன். ஃபாதர் ஆஃப் டினா டி வந்து நான் கீழே போட்டுருவேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ இஸ் த சன் இன் லா ஆஃப் பி ஹூ பிலாங்ஸ் டு த ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ஓகே? ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ பி வந்து நமக்கு என்ன யாரும் தெரியல, பையனா பொண்ணான்னு தெரியல, அதனால் நான் பி மட்டும் போட்டுப்பேன். சன் இன் லானா அப்போனா அவனோட பியோட பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஈயா. அவள் சன் இன் லானா இமெயிலு, அவள் ஒய்ஃப் வந்து ஃபீமேலாக இருப்பாங்களா, அதனால் நாங்கள் சர்க்கிள் போடுறேன். இது ஒரு கேஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஏ இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப் ஹூ இஸ் த சைல்ட் ஆஃப் இ, ஓகே. ஏ வந்து கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப். அப்போ வந்து ஏ கிராண்ட் ஃபாதர், அங்கே ஒரு ஜென்ரேஷன். இது யார்? எஃப்போட ஏ இஸ் அ கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எஃப், ஓகே. எஃப் என்ன ஜெண்டர் சொல்ல அதனால் அப்படி வச்சுருக்கேன். சைல்ட் ஆஃப் இ. அப்போ சைல்ட் ஆஃப் இனா அப்போ இ போட்டுக்கலாமா? வந்து நமக்கு இ வந்து சன்னா இல்லையான்னு நமக்கு தெரியல, அதனால் வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? சி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் இ. சி இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் இ, ஓகே. சி இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் இனா சி வந்து நம்ம இவங்களோட பிரதராகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா முதல்ல எத்தனை கொடுத்துருக்காங்க பார்ப்போம், எத்தனை வேரியபிள்ஸ். 1 1 2 3, இங்கே 4 B4 5 6 தான். நம்ம இப்போ சப்போஸ் வந்து சி வந்து பிரதர் இன் லா ஆஃப் இ இருக்கலாம். அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம இது போட்டோன்னா இப்படியும் ஈயோட ஒய்ஃபோட பிரதராகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஈயோட சிஸ்டரோட ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், கரெக்டா? ஆனால் வந்து இப்படியும் போடலாம். ஆனால் வந்து இந்த கேஸில் பாருங்கள், ஏபி வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அப்போ ஏஓ வந்து கிராண்ட் சன் இருக்குது. அப்போ ஏவும் பி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதை போட்டுடலாம். அதை வச்சு பார்த்தா நமக்கு வந்து வராது இந்த கேஸ். அதனால் வந்து
ம். இப்படி தான் வரணும். ஓகே. நம்ம இது டக்குன்னு சால்வ் பண்ணி போயிடலாம். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ ஏ வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாமா ஏவை? அப்போ ஏ வந்து இவ ஹஸ்பண்டா? ஓகே. ஏன்னா கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, ஃபாதர் சொல்கிறாங்க. ஏ ஹஸ்பண்ட்னா பி வந்து ஒய்ஃபு. அதுக்கப்புறம் வந்து ஏவோட யார், ஏவோட சைல்டு வந்து டி. அப்போ இங்கே தான் டி போட்டாகணும். ஓகே. டிஇ. அப்போ வந்து யார் இவங்க மேரிட் கப்பிள், அப்போ இவங்களுக்கு தான் சன் இருக்கும் எஃப். ஓகே. இப்போ வந்து நம்ம எஃபோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது. அதுதான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். நம்பர் ஆஃப் மேல் எத்தனை இருக்காங்க, 1 2 3 இருக்காங்களா, ஃபீமேல் 1 2. அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா எஃப்பும் ஃபீமேல் தானே இருக்கணும். அப்போ 3. இதுதான் ஆன்சர். ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.